Taste the Daily. 39 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் நேற்று ஆலோசனை நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக இன்று 17 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே நேற்றைய தினம், அதாவது நேற்று காலை 9:30 மணிக்கு ஏறக்குறைய 19 மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதே போன்று பிற்பகல் 3:30 மணிக்கு 20 மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது சுமார் 17, அதாவது சேலம் மாநகர், சேலம் புறநகர், கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் கிழக்கு, ஈரோடு புறநகர் மேற்கு, கரூர், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் கிழக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த, அதாவது அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளோடு இந்த பொறுப்பாளர்களோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத், அதாவது பாக கிளை கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரையும் இணையதளம் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக கழக அமைப்பு ரீதியாக மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், அதே போன்று அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் உள்ளிட்டவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கி வருகிறார்கள். இந்த ஆலோசனை கலந்தாய்வு கூட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழகத்துடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்களுடைய நத்தமிரா விஸ்வநாதன், கே பி முனுசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகாஷ்.